ஏல அங்கிட்ட மாப்பிள்ளைய நான் தான் உங்க நெல்லை வேலை பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்குன்னா, மாப்பிள்ளை வணக்கண்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து ஒன்று சொல்லுவார், தேனி அருண்குமார், அவருக்கு தான் இந்த பதிவு. யோ வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி, என்னையா உங்களுக்கு என்ன எடுத்து போட்டு அடிக்கா? சாட்டி வீடியோ போட்டோமா கம்முன்னு இருந்தோமா இல்லாமல் எத்தனை புருஷனை கட்டினான்னா எந்த கிழட்டு பைய தாத்தாவை கட்டினா உமருக்கு என்ன புசாடி சும்மா கிடையும். நீர் வந்து அவளை கல்யாணம் முடிக்க முடியலன்னு ஒரு வேளை கடுப்பில் பேசுகிறா வீடியோ போட்டுக்கிட்டு. எனக்கு என்னவோ நீர் வந்து அந்த பிள்ளைய அந்த இருக்கால அந்த பிள்ளை ஒருத்தன் காவோ கார்த்தியை கல்யாணம் முடிச்சிருக்கானே அவள் வந்து உமரை கல்யாணம் முடிக்கல, இல்லை அவளை நீர் கல்யாணம் முடிக்கலன்னு எதுவும் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி எல்லாத்தையும் அது என்ன அப்படி பேசி வீடியோ போட்டு வச்சிருக்கிற. பொங்கி எழுந்து இன்னும் பொங்கினா ஒன்றும் முடியாது. ஏற்கனவே லிஸ்ட்டு 6 ஆகிட்டு இனி 7, 8, 10, 15க்கு மேலே போயிடும். பிக் பாஸ் சீசன் 8 நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தா கல்யாணம் 7, 8 போய்கிட்டு இருக்கு. அதனால் எதாக இருந்தாலும் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி கல்யாணம் முடியும். வணக்கண்ட மாப்பிள்ளை அதை விட்டுட்டு சும்மா வாழுன்னு இந்த இது மாதிரி கத்தாதியும் சரியா? வாய் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போய் வாட்டர் சர்வீஸ் அடித்தோமா, வாயை கழுவணுமா, வண்டியை கழுவணுமா, எல்லாத்தையும் கழுவணுமான்னு கழுவிக்கிட்டு மூடிக்கிட்டு இருமியா. அதை விட்டுட்டு வயிறு எரியாமல் இரும். அதுவே ஏதோ ஒரு 65 வயசில் கல்யாணம் முடிச்சிருக்கு, உமருக்கு ஒரு 75 வயசு ஆகுது, உமரையும் சேர்த்து கல்யாணம் முடிப்பா. கொஞ்சம் பொறுமையாக இரும், பொங்கி எல்லாத்தையும் ரொம்ப சரியா பங்காளி.